எனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணுதான் சொல்றேங்க. நேர்ல பார்த்து சொல்றேன். நேத்து நீங்க என் கூட உட்கார்ந்து உங்க பேரனோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி மேட்ரிமோனில அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க இப்போ இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆத்தா ஒண்ணும் பண்ணல. இந்த அக்கௌண்ட டெலீட் பண்ண ட்ரை பண்ணது நான் தான். உங்க வேலை தானா இதெல்லாம்? ஆமா, பின்ன எனக்கே தெரியாம மேட்ரிமோனில எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாருங்க, நான் இதெல்லாம் பண்ணது உங்க நல்லதுக்காக தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களும் அம்மாவும் இப்படியே இருப்பீங்க? நீங்க இப்படி இருக்கறத பாக்குறதுக்கு எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக நாங்க இப்படி பண்ணோம். உங்களுக்கு தெரியாம நாங்க இத பண்ணது நினைச்சு உங்களுக்கு கோவம் வரதா செய்யும். ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா நாங்க உங்க நல்லதுக்காக தான் இத பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கே புரியும். ஒரு தடவை உங்க மேட்ரிமோனி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிற ரெக்வெஸ்ட் ப்ரொஃபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே அதுல ஏதாச்சும் ஒரு பொண்ண புடிச்சிரும். இல்ல நீங்க எந்த மாதிரி பொண்ண எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல சர்ச் பண்றோம். எனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு தானே சொல்றேங்க. ஆனா போன்ல இல்ல, உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க மீட் பண்ணலாமா?